கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான மரண விசாரணை சாட்சியங்களை வழங்குவதற்காக முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா, அவரது மனைவி உள்ளிட்ட 8 சாட்சியாளர்கள் திறந்த நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில மருந்து வகைகள், இரத்த மாதிரிகள் வழக்கு பொருட்களாக தமது பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். கழுத்தில் கட்டப்பட்டிருந்த பட்டி மற்றும் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெயர் குறிப்பிடப்படாத மருந்துகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதா என நீதவான் இதன்போது வினவினார். அதற்கு பதிலளித்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள், தற்கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பட்டி இன்று ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் மருந்துகளை அனுப்புவதற்கு எதிர்வரும் நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். கபில சந்திரசேனவின் தொலைபேசி அதிஉயர் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டது என்பதால் அதனை உரிய நிறுவனத்துக்கு அனுப்பி திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்தனர். இந்த மரணம் குறித்து தமக்கு சந்தேகம் ஏதும் இல்லை என முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் மனைவியும் கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியுமான பிரியாங்கி அனுஷ்கா விஜயநாயக்க சாட்சியம் அளித்தார். மேற்கோள் ஆரம்பம். நான் அதிகாலை 4 மணியளவில் விழித்தேன். அதன் பின்னர் எனது கணவர் எனக்கு அழைப்பு எடுத்து, சட்டத்திரணி வந்துள்ளார், கபிலவுக்கு தேநீர் தயாரித்துக் கொடுங்கள். நான் அவருக்கு 2 முறை அழைப்பு எடுத்தேன். அவர் பதிலளிக்கவில்லை என கூறினார். பின்னர் நான் சட்டத்திரணியை சந்திக்க சென்றேன். அதன் பின்னர் நாங்கள் இருவரும் கபில இருந்த அறைக்கு சென்று அவரை அழைத்தோம். கபில பதிலளிக்கவில்லை. பின்னர் வீட்டின் அனைத்து கதவுகளையும் திறக்கக்கூடிய மாஸ்டர் கீ மூலம் நான் சட்டத்திறனியுடன் சேர்ந்து கதவை திறந்தேன். நான் அறைக்குள் ஒரு அடிதான் வைத்தேன். சட்டத்திறனி அறைக்குள் சென்று பார்த்துவிட்டு வந்து, கபிலவுக்கு உடல் நலம் சரியில்லை போன்று தெரிகிறது, ஆம்புலன்ஸ் ஒன்றை அழைக்குமாறு கூறினார். அதன் பின்னர் டர்டன்ஸ் வைத்தியசாலையிலிருந்து ஆம்புலன்ஸுடன் பெண் மருத்துவர் ஒருவர் வந்தார். அவர் வந்து பார்த்துவிட்டு கபில இறந்து விட்டதாக கூறினார். எனக்கு இந்த மரணத்தில் சந்தேகமில்லை. அவர் முந்தைய நாள் இரவு கடும் மன அழுத்தத்தில் இருந்ததை நான் உணர்ந்தேன். மேற்கோள் நிறைவு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா சாட்சியம் அளிக்கையில் தமக்கும் இந்த மரணத்தில் சந்தேகம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். மீண்டும் சிறைக்கு செல்வதற்கு அவருக்கு விருப்பம் இருக்கவில்லை என்பதனை என்னால் உணர முடிந்தது. மறுநாள் காலை 7 மணியளவில் சட்டத்தரணி வீட்டுக்கு அழைத்தபோது நான் விழித்தேன். அதன் பின்னர் நான் கபிலவுக்கு 2 முறை அழைப்பு எடுத்தேன். அவர் பதிலளிக்கவில்லை. கதவை பலமுறை தட்டினேன். பின்னர் அடுத்த அறையின் குளியலறை பக்கமாக உள்ள கதவை தட்டி அழைத்தேன். அப்போதும் கபில பதிலளிக்கவில்லை. நான் சட்டத்தரணியிடம் கபில தயாராகி கொண்டிருப்பார் என்று கூறிவிட்டு அலுவலகம் செல்ல தயாரானேன். எனது மனைவியிடம் அவசரமாக கபிலவை அழைத்து தயாராகுமாறு கூறினேன். அதன் பின்னர் மனைவி சட்டத்தரணியுடன் சென்று அழைத்தும் கபில பதிலளிக்காததால் மாஸ்டர் கீ மூலம் கபிலவின் அறை கதவை திறந்தனர். சட்டத்தரணியும் எனது மனைவியுமே முதலில் பார்த்தனர். மேற்கோள் நிறைவு. மேலதிக சாட்சி விசாரணை மே 14ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக கூலிக்கு பிணையாளிகள் 2 ஆஜர்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 74 வயதான தரகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இருவரையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.